எரேமியா ஆகமம் அதிகாரம் 16. ஆண்டவர் எனக்கு அருளிய வாக்கு: நீ திருமணம் செய்யாதே. இந்த இடத்தில் உனக்கு புதல்வரோ புதல்வியரோ இருக்க வேண்டாம். இந்த இடத்தில் பிறந்துள்ள புதல்வர் புதல்வியரை பற்றியும் அவர்களை பெற்றெடுத்த தாய் தந்தையரை பற்றியும் ஆண்டவர் கூறுவது இதுவே: அவர்கள் கொடும் நோய்களால் மடிவார்கள். அவர்களுக்காக யாரும் அழமாட்டார்கள். அவர்களை அடக்கம் செய்யவும் மாட்டார்கள். அவர்கள் சாணம் போல் தரையில் கிடப்பார்கள். வாளாலும் பஞ்சத்தாலும் அழிந்து போவார்கள். அவர்களின் பிணங்கள் வானத்து பறவைகளுக்கும் நிலத்து விலங்குகளுக்கும் இரையாகும். ஆண்டவர் கூறுவது இதுவே: நீ இழவு வீட்டுக்கு போக வேண்டாம். அவர்களுக்காக அழுவதற்கோ துக்கம் கொண்டாடுவதற்கோ நீ செல்ல வேண்டாம். ஏனெனில் நான் என் அமைதியையும் பேரன்பையும் இரக்கத்தையும் இந்த மக்களிடமிருந்து எடுத்துவிட்டேன். இந்நாட்டிலுள்ள பெரியோரும் சிறியோரும் இறந்து போவர். அவர்களை யாரும் அடக்கம் செய்ய மாட்டார்கள். அவர்களுக்காக அழவும் மாட்டார்கள். அவர்களை முன்னிட்டு யாரும் தங்களை காயப்படுத்திக் கொள்ளவோ மொட்டையடித்துக் கொள்ளவோ மாட்டார்கள். இறந்தோரை எண்ணி துக்கம் கொண்டாடுகிறவனுக்கு ஆறுதல் அளிக்க அப்பம் தருவோர் யாரும் இரார். தாய் அல்லது தந்தைக்காக துக்கம் கொண்டாடுகிறவனுக்கு ஆறுதலின் கிண்ணத்தில் பருக கொடுக்கவும் யாரும் இரார். விருந்து நடக்கும் வீடுகளுக்கு செல்லாதே. உண்டு குடிப்பதற்காக அங்கு அமராதே. ஏனெனில் இஸ்ராயேலின் கடவுளாகிய படைகளின் ஆண்டவர் கூறுவது இதுவே: இந்த இடத்தில் மகிழ்ச்சி ஒலியும் ஓகை குரலும் திருமண ஆரவாரமும் எழாதிருக்கச் செய்வேன். இவை உங்கள் வாழ்நாளில் உங்கள் கண்முன்னே நிகழும். நீ இம்மக்களுக்கு இச்சொற்களை எல்லாம் அறிவிக்கும் போது அவர்கள் உன்னை நோக்கி, எங்களுக்கு எதிராக இப்பெருந்தீங்கு அனைத்தையும் ஆண்டவர் அறிவிக்க காரணம் என்ன? எங்கள் குற்றம் என்ன? எங்கள் கடவுளாகிய ஆண்டவருக்கு எதிராக நாங்கள் செய்த பாவம் என்ன என்று கேட்பார்கள். நீ அவர்களுக்கு சொல்ல வேண்டியது: ஆண்டவர் கூறுவது, உங்கள் மூதாதையர் என்னை புறக்கணித்தனர். வேற்று தெய்வங்களை பின்பற்றினர். அவற்றுக்கு ஊழியம் செய்து அவற்றையே வழிபட்டனர். என்னையோ புறக்கணித்தனர். என் சட்டத்தை அவர்கள் கடைபிடிக்கவில்லை. நீங்களோ உங்கள் மூதாதையரை விட பெருந்தீமைகள் செய்தீர்கள். நீங்கள் ஒவ்வொருவரும் தம் தீய இதயத்தின் பிடிவாதத்தின்படி நடக்கின்றீர்கள். என் சொல்லுக்கோ செவி கொடுப்பதில்லை. ஆகையால் இந்த நாட்டிலிருந்து உங்களுக்கோ உங்கள் மூதாதையருக்கோ முன்பின் தெரியாத ஒரு நாட்டுக்கு உங்களை தூக்கி எறிவேன். அங்கு நீங்கள் அல்லும் பகலும் வேற்று தெய்வங்களுக்கு ஊழியம் செய்வீர்கள். அங்கு என் ஆதரவு உங்களுக்கு இராது. ஆதலால் ஆண்டவர் கூறுவது: இதோ நாள்கள் வருகின்றன. அப்போது எகிப்து நாட்டிலிருந்து இஸ்ரேல் மக்களை அழைத்த வாழும் ஆண்டவர் மேல் ஆணை என்று யாரும் சொல்ல மாட்டார்கள். மாறாக வடக்கு நாட்டிலிருந்தும் அவர்கள் விரட்டப்பட்டிருந்த அனைத்து நாடுகளிலிருந்தும் இஸ்ராயேல் மக்களை அழைத்து வந்த வாழும் ஆண்டவர் மேல் ஆணை என்று சொல்வார்கள். ஏனெனில் நான் அவர்களின் மூதாதையருக்கு கொடுத்திருந்த நாட்டிற்கே அவர்களை மீண்டும் அழைத்து வருவேன். ஆண்டவர் கூறுவது: இதோ மீனவர் பலரை அனுப்புகிறேன். அவர்கள் அவர்களை பிடிப்பர். அதன் பின் வேடர் பலரையும் அனுப்புவேன். அவர்கள் அனைத்து மலைகளிலும் குன்றுகளிலும் பாறை இடுக்குகளிலும் உள்ளோரை வேட்டையாடுவர். அவர்கள் வழிகள் எல்லாம் என் கண்முன்னே உள்ளன. அவை எனக்கு மறைவாயிருப்பதில்லை. அவர்களின் குற்றங்கள் என் பார்வைக்கு தப்புவதில்லை. முதற்கண் அவர்களின் குற்றத்திற்காகவும் பாவத்திற்காகவும் அவர்களுக்கு இரட்டிப்பான தண்டனை கொடுப்பேன். ஏனெனில் பிணம் ஒத்த சிலைகளால் அவர்கள் என் நாட்டை தீட்டுப்படுத்தினார்கள்.
அருவருப்பானவற்றால் என் உரிமை சொத்தை நிரப்பினார்கள். ஆண்டவரே, என் வலிமையே, என் அரணே, துன்ப காலத்தில் என் புகலிடமே, உலகின் எல்லைகளிலிருந்து வேற்றினத்தார் உம்மிடம் வந்து, எங்கள் மூதாதையர் பொய்மையை மரபுரிமையாக பெற்றனர், எதற்கும் பயனற்ற சிலைகளையே பெற்றனர். மனிதர் தமக்கு தாமே தெய்வங்களை செய்ய முடியுமா? அவை தெய்வங்கள் அல்லவே என்று கூறுவார்கள். எனவே இதோ அவர்கள் அறியும்படி செய்வேன், என் ஆற்றலையும் என் வலிமையையும் அறியும்படி செய்வேன். என் பெயர் ஆண்டவர் என்பதை அவர்கள் அறிந்து கொள்வார்கள். எரேமியா ஆகமம் அதிகாரம் 17. யூதாவின் பாவம் இரும்பு எழுத்தாணியாலும் வைர நுனியாலும் எழுதப்பட்டுள்ளது. அது அவர்கள் இதய பலகையிலும் பலிபீட கொம்புகளிலும் பொறிக்கப்பட்டுள்ளது. தழைத்த மரங்களின் கீழும் உயர்ந்த குன்றுகளின் மேலும் திறந்தவெளி மலைகள் மீதும் உள்ள அவர்கள் பலிபீடங்களையும் அசேரா கம்பங்களையும் அவர்களின் பிள்ளைகளே நினைவு கூறுகின்றார்கள். ஆகவே நாடெங்கும் செய்யப்படும் பாவங்களுக்கு ஈடாக உன் செல்வங்களையும் கருவூலங்களையும் தொழுகை மேடுகளையும் கொள்ளை பொருளாக்குவேன். நான் உனக்கு உரிமை சொத்தாக கொடுத்துள்ள நாட்டின் மேல் உனக்குள்ள பிடி தளரும். முன்பின் தெரியாத ஒரு நாட்டில் உன் எதிரிகளுக்கு நீ அடிபணியச் செய்வேன். ஏனெனில் நீ என்னில் மூட்டியுள்ள கோப கனல் என்றென்றும் கொழுந்துவிட்டு எரியும். ஆண்டவர் கூறுவது இதுவே: மனிதரில் நம்பிக்கை வைப்போரும் வலுவற்ற மனிதரில் தம் வலிமையை காண்போரும் சபிக்கப்படுவர். அவர்கள் பாலை நிலத்து புதர் செடிக்கு ஒப்பாவர். பருவ காலத்திலும் அவர்கள் பயனடையார். பாலை நிலத்தின் வறண்ட பகுதிகளிலும் யாரும் வாழா உவர் நிலத்திலுமே அவர்கள் குடியிருப்பர். ஆண்டவரில் நம்பிக்கை வைப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவரே அவர்களது நம்பிக்கை. அவர்கள் நீர் அருகில் நடப்பட்ட மரத்துக்கு ஒப்பாவர். அது நீரோடையை நோக்கி வேர்விடுகின்றது. வெப்பமிகு நேரத்தில் அதற்கு அச்சமில்லை. அதன் இலைகள் பசுமையாயிருக்கும். வறட்சி மிகு ஆண்டிலும் அதற்கு கவலை இராது. அது எப்போதும் கனி கொடுக்கும். இதயமே அனைத்திலும் வஞ்சகம் மிக்கது. அதனை நலமாக்க முடியாது. அதனை யார்தான் புரிந்து கொள்வர்? ஆண்டவராகிய நானே இதய சிந்தனைகளை ஆய்பவர், உள்ளுணர்வுகளை சோதித்து அறிபவர். ஒவ்வொருவரின் வழிகளுக்கும் செயல்களின் விளைவுக்கும் ஏற்றவாறு நடத்துபவர். நேர்மையற்ற வழிகளில் செல்வம் சேர்ப்போர் தாம் இடாத முட்டைகளை அடைகாக்கும் கௌதாரி போன்றோர். தம் வாழ்நாள்களின் நடுவிலேயே அவர்கள் அச்செல்வத்தை இழந்து விடுவர். இறுதியில் அவமதிப்புக்கு உள்ளாவர். நம் திருத்தூயகம் தொடக்கத்திலிருந்தே உயர்ந்த இடத்தில் அமைந்த மாட்சிமிகு அரியணையாய் உள்ளது. ஆண்டவரே, இஸ்ராயேலின் நம்பிக்கையே, உம்மை புறக்கணித்தோர் யாவரும் வெட்கமுறுவர். உம்மை விட்டு அகன்றோர் தரையில் எழுதப்பட்டோர் ஆவர். ஏனெனில் அவர்கள் வாழ்வளிக்கும் நீரூற்றாகிய ஆண்டவரை புறக்கணித்தார்கள். ஆண்டவரே, என்னை நலமாக்கும், நானும் நலமடைவேன். என்னை விடுவியும், நானும் விடுதலை அடைவேன். ஏனெனில் நீரே என் புகழ்ச்சிக்குரியவர். இதோ அவர்கள் என்னிடம், ஆண்டவரின் வாக்கு எங்கே, அது நிறைவேறட்டுமே என்கிறார்கள். அவர்கள் மேல் தீமையை அனுப்ப வேண்டும் என்று நான் உம்மை நெருக்கவில்லை. கொடுமையின் நாளை நான் விரும்பவில்லை. நான் கூறியவை தாம் உமக்கு தெரியுமே. அவை உம்முன் தாமே கூறப்பட்டன. நீர் எனக்கு திகிலாயிராதீர். தீமையின் நாளில் நீரே என் புகலிடம். என்னை துன்புறுத்துவோர் வெட்கமடையட்டும், நானோ வெட்கமடையாதிருப்பேனாக. அவர்கள் திகிலுறட்டும், நானோ திகிலுறாதிருப்பேனாக. தீமையின் நாளை அவர்கள் மேல் வரச் செய்யும்,
இரட்டிப்பான அழிவு அவர்கள் மேல் வரட்டும். அவர்கள் அடியோடு ஒழியட்டும். ஆண்டவர் கூறியது இதுவே: நீ போய் யூதாவின் அரசர்கள் உள்ளே வருவதற்கும் வெளியே செல்வதற்கும் பயன்படும் பொதுமக்கள் வாயிலும் எருசலேமின் வாயில்கள் அனைத்திலும் நின்று கொள். நீ அவர்களுக்கு அறிவிக்க வேண்டியது: இவ்வாயில்கள் வழியாக செல்லும் யூதாவின் அரசர்களே, யூதாவின் அனைத்து மக்களே, எருசலேமில் வாழ்வோரே, ஆண்டவரின் வாக்கை கேளுங்கள். ஆண்டவர் கூறுவது இதுவே: உங்கள் உயிரை முன்னிட்டு ஓய்வு நாளில் சுமை தூக்க வேண்டாம். அவற்றை எருசலேமின் வாயில்கள் வழியாக கொண்டு செல்லவும் வேண்டாம். ஓய்வு நாளில் உங்கள் வீடுகளிலிருந்தும் சுமைகள் தூக்கிச் செல்ல வேண்டாம். அன்று எந்த வேலையும் செய்ய வேண்டாம். உங்கள் மூதாதையருக்கு நான் கொடுத்த கட்டளைப்படி ஓய்வு நாளை தூய்மையாக கடைபிடியுங்கள். அவர்களோ எனக்கு செவிசாய்க்கவில்லை. நான் சொன்னதை கவனிக்கவில்லை. கேட்டு கற்றுக்கொள்ளாதபடி முரட்டு பிடிவாதம் செய்தனர். ஆண்டவர் கூறுவது: நீங்கள் எனக்கு செவி கொடுத்து ஓய்வு நாளில் இந்நகரின் வாயில்கள் வழியாக சுமை தூக்கிச் செல்லாது, வேலை எதுவும் செய்யாது ஓய்வு நாளை தூய்மையாக கடைபிடிப்பீர்களாகில், தாவீதின் அரியணையில் அமரும் அரசர்களும் இளவரசர்களும் இந்நகரின் வாயில் வழியாகச் செல்வார்கள். குதிரைகளிலும் தேர்களிலும் ஏறிச் செல்வார்கள். அவர்களோடு தலைவர்களும் யூதா நாட்டினரும் எருசலேம் வாழ் மக்களும் செல்வார்கள். இந்நகரில் என்றுமே மக்கள் குடியிருப்பார்கள். அப்போது யூதாவின் நகர்களிலிருந்தும் எருசலேமின் சுற்றுப்புறங்களிலிருந்தும் பென்யமின் நாட்டிலிருந்தும் செபேலா சமவெளியிலிருந்தும் மலை நாட்டிலிருந்தும் நெகேபிலிருந்தும் வருபவர்கள் எரிபலிகளையும் மற்ற பலிகளையும் உணவு படையலையும் தூபத்தையும் நன்றி பலிகளையும் ஆண்டவர் இல்லத்துக்கு கொண்டு வருவார்கள். ஆனால் நீங்கள் ஓய்வு நாளை தூய்மையாக கடைபிடிக்க வேண்டும். அன்று எருசலேமின் வாயில்கள் வழியாக சுமை தூக்கி செல்லக்கூடாது. எனினும் என்னுடைய சொல்லுக்கு நீங்கள் செவி கொடுக்காமல் இருந்தால் நான் எருசலேமின் வாயில்களில் தீப்பற்றி எரியச் செய்வேன். அது நகரின் அரண்மனைகளை அழித்துவிடும். அத்தீயோ அணையாது. எசேக்கியேல் ஆகமம் அதிகாரம் 45. நீங்கள் நாட்டை பங்கிட்டு உரிமையாக்கிக் கொள்ளுகையில் ஆண்டவருக்கு நாட்டின் ஒரு பகுதியை அர்ப்பணிக்க வேண்டும். அது 25,000 முழ நீளமும் 10,000 முழம் அகலமும் உடையதாயிருக்க வேண்டும். அப்பகுதி முழுவதும் தூய்மையானதாக இருக்கும். அதில் 500 முழ சதுர நிலம் தூயகத்துக்கென ஒதுக்கப்படும். 50 முழம் அதை சுற்றி திறந்த வெளியாயும் விடப்படும். தூய நில பகுதியில் 25,000 முழ நீளமும் 10,000 முழ அகலமும் கொண்ட ஒரு பகுதியை தெரிந்தெடுக்க வேண்டும். அவ்விடத்தில்தான் தூயகமும் திரு தூயகமும் அமையும். அவ்விடமே தூயகத்தில் நின்று ஆண்டவருக்கு முன் பணிபுரிய வரும் குருக்களுக்குரிய தூய நில பகுதியாயிருக்கும். அது அவர்களின் வீடுகள் இருக்கும் பகுதியாகவும் கோவிலுக்கான தூய பகுதியாகவும் அமையும். 25,000 முழ நீளமும் 10,000 முழ அகலமும் கொண்ட ஒரு பகுதி கோவிலில் பணிபுரியும் லேவியர்களுக்கு உரியதாகும். அவர்களுக்கு 20 அறைகள் உடைமையாயிருக்கும். தூய பகுதியை ஒட்டி 5,000 முழ அகலமும் 25,000 முழ நீளமும் கொண்ட ஒரு பகுதியை நகருக்கென ஒதுக்க வேண்டும். அது இஸ்ராயேல் வீட்டார் அனைவருக்கும் உரியதாயிருக்கும். தூய பகுதிக்கும் நகருக்கென ஒதுக்கப்பட்ட பகுதிக்கும் இடையில் தலைவனுக்குரிய நிலம் இருக்கும். மேற்கு பகுதியிலிருந்து மேற்கு எல்லை வரைக்கும் கிழக்கு பகுதியிலிருந்து கிழக்கு எல்லை வரைக்கும் நீண்டு மேற்கிலிருந்து கிழக்காக நீண்டிருக்கும் ஒவ்வொரு குலப்பகுதியின் நிலத்திற்கும் இணையாக இது இருக்க வேண்டும். இந்த நிலமே இஸ்ராயேலின் தலைவனது உடைமையாயிருக்கும். என் தலைவர்கள் இனிமேல் என் மக்களை துன்புறுத்த மாட்டார்கள். மாறாக இஸ்ராயேல் வீட்டினர் தங்கள் குலத்திற்கேற்றவாறு நிலத்தை உரிமையாக்கிக் கொள்ள அனுமதி அளிப்பர்.
தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே: இஸ்ரவேலின் தலைவர்களே, நீங்கள் வன்முறையையும் அடக்குமுறையையும் விட்டொழியுங்கள், நீதியையும் நியாயத்தையும் கடைபிடியுங்கள். என் மக்கள் நில உரிமை இழக்கச் செய்வதை நிறுத்துங்கள் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். உங்களிடம் சரியான எடை கருவிகள் இருக்க வேண்டும். சரியான எடையுடைய மரக்காலும் சரியான அளவுடைய குடமும் உங்களிடம் இருக்க வேண்டும். மரக்காலும் குடமும் ஒரே அளவில் இருக்க வேண்டும். குடம் என்பது கலத்தில் 10 பகுதியை கொண்டிருக்க வேண்டும். மரக்கால் என்பதும் கலத்தில் 10 பகுதியை கொண்டிருக்க வேண்டும். கலம் என்பதே இரண்டுக்கும் பொதுவானது. செக்கேல் என்பது 20 கேராக்களை கொண்டிருக்க வேண்டும். ஒரு மினாவில் 20 செக்கேல்களும் 25 செக்கேல்களும் 15 செக்கேல்களும் இருக்க வேண்டும். நீங்கள் படைக்க வேண்டிய சிறப்பு காணிக்கை இதுவே: ஒவ்வொரு கலம் அளவு கோதுமையிலும் ஒரு மரக்காலில் 1/6 பகுதியையும், ஒவ்வொரு கலம் அளவு வார்கோதுமையிலும் ஒரு மரக்காலில் 1/6 பகுதியையும் கொடுக்க வேண்டும். படைக்க வேண்டிய எண்ணெய் குடம் அளவையால் அளக்கப்படும். ஒவ்வொரு குடம் அளவு எண்ணெயும் கலத்தில் 10 பகுதியாகும். கலம் என்பது 10 குடங்கள் அல்லது ஒரு கலம், ஏனெனில் 10 குடங்கள் ஒரு கலத்திற்கு இணையாகும். இஸ்ரவேலின் வளமான மேய்ச்சல் நிலத்தில் 200 ஆடுகள் உள்ள ஒவ்வொரு மந்தையிலிருந்தும் ஓர் ஆட்டுக்குட்டி எடுக்கப்பட வேண்டும். பாவ கழுவாய் பலிகளான தானிய படையலுக்கும் எரிபலிகளுக்கும் நல்லுறவு பலிகளுக்கும் அது பயன்படுத்தப்படும் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். இஸ்ரவேலின் தலைவனுக்கு கொடுக்கும் இச்சிறப்பு காணிக்கையை நாட்டின் மக்கள் யாவரும் கொடுக்க வேண்டும். இஸ்ரவேலின் திருநாள்களிலும் அமாவாசை நாள்கள், ஓய்வு நாள்கள் மற்றும் இஸ்ரவேலின் எல்லா சிறப்பு திருநாள்களிலும் எரிபலிகளுக்கும் தானிய படையலுக்கும் நீர்ம படையல்களுக்கும் வேண்டியவற்றை அளிக்க வேண்டியது தலைவனின் பொறுப்பாகும். அவன் இஸ்ரவேல் வீட்டார் சார்பில் பாவ கழுவாய் செய்ய பாவம் போக்கும் பலிகள், தானிய படையல்கள், எரிபலிகள், நல்லுறவு பலிகள் ஆகியவற்றிற்கு தேவையானவற்றை தருவான். தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே: முதல் மாதத்தின் முதல் நாளில் நீங்கள் மாசு மறுவற்ற ஓர் இளங்காளையை மந்தையிலிருந்து எடுத்து தூயகத்தை புனிதப்படுத்த வேண்டும். குரு பாவம் போக்கும் பலியின் இரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து அதை கோவிலின் கதவு நிலைகளிலும் பீடத்து விளிம்பின் 4 முனைகளிலும் உள்முற்றத்தின் வாயில் நிலைகளிலும் பூச வேண்டும். அறியாமையாலோ அல்லது உள்ளெண்ணமின்றியோ தவறு செய்தோர்க்காக மாதத்தின் 7ஆம் நாளில் இதேபோல் செய்து கோவிலுக்காக பாவ கழுவாய் செய்ய வேண்டும். முதல் மாதத்தின் 14ஆம் நாள் உங்களுக்கு பாஸ்கா திருநாளாக இருக்கும். அது 7 நாள் தொடரும். அந்நாள்களில் நீங்கள் புளியாத அப்பங்களையே உண்ண வேண்டும். அந்த நாளில் தலைவன் தனக்காகவும் நாட்டின் எல்லா மக்களுக்காகவும் பாவம் போக்கும் பலிக்கென ஒரு காளையை கொடுக்க வேண்டும். திருவிழாவின் அந்த 7 நாள்களிலும் ஒவ்வொரு நாளும் அவன் ஆண்டவருக்கு எரிபலிக்கென மாசுமறுவற்ற 7 காளைகளையும் 7 ஆட்டுக்கிடாய்களையும் பாவம் போக்கும் பலிக்கென ஒரு வெள்ளாட்டுக்கிடாயையும் கொடுக்க வேண்டும். ஒவ்வொரு காளைக்கும் ஒவ்வொரு ஆட்டுக்கிடாய்க்கும் ஒவ்வொரு மரக்கால் அளவு தானிய பலி பொருளையும் ஒவ்வொரு மரக்கால் தானிய பொருளுக்கு ஒரு கலையும் அளவு எண்ணெயையும் அளிக்க வேண்டும். 7ஆம் மாதத்தின் 15ஆம் நாளில் தொடங்கும் திருவிழாவில் 7 நாள்களிலும் இவ்வாறே பாவம் போக்கும் பலிப்பொருள்கள், எரிபலி பொருள்கள், தானிய படையல், எண்ணெய் படையல் ஆகியவற்றை அவன் அளிக்க வேண்டும். எசேக்கியேல் ஆகமம் அதிகாரம் 46. தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே: கிழக்கு நோக்கிய உள்முற்றத்தின் வாயில் 6 வேலை நாள்களிலும் மூடியிருக்க வேண்டும். ஆனால் ஓய்வு நாளிலும் அமாவாசை நாளிலும் அது திறந்திருக்க வேண்டும். தலைவன் வெளியிலிருந்து நுழைவாயிலின் முகமண்டபம் வழியாய் உள்நுழைந்து வாயில் நிலை அருகே நிற்க வேண்டும். அவனுடைய எரிபலிகளையும் நல்லுறவு பலிகளையும் குருக்கள் நிறைவேற்ற வேண்டும்.
அவன் வாயிற்படி அருகே நின்று வழிபாடு செய்துவிட்டு போக வேண்டும். ஆனால் வாயிலோ மாலை வரை மூடப்படாதிருக்க வேண்டும். ஓய்வு நாள்களிலும் அமாவாசை நாள்களிலும் நாட்டின் மக்கள் ஆண்டவர் திருமுன் நுழைவாயில் அருகே நின்று வழிபாடு செய்ய வேண்டும். ஓய்வு நாளில் தலைவன் ஆண்டவருக்கு கொண்டு வரும் எரிபலி மாசுமறுவற்ற 6 ஆட்டுக்குட்டிகளும் 1 வெள்ளாட்டுக்கிடாயுமாம். வெள்ளாட்டுக்கிடாயுடன் தரும் தானிய படையல் 1 மரக்கால் அளவு இருக்க வேண்டும். ஆட்டுக்குட்டிகளுடன் தரும் தானிய படையல் அவன் விரும்பும் அளவு இருக்கலாம். ஒவ்வொரு மரக்கால் அளவு தானியத்திற்கும் 1 கலயம் அளவு எண்ணெய் தர வேண்டும். அமாவாசை நாளில் அவன் மந்தையிலிருந்து 1 இளங்காளை, 6 ஆட்டுக்குட்டிகள், 1 வெள்ளாடு ஆகியவற்றை தர வேண்டும். அவை அனைத்தும் மாசுமறு அற்றவை ஆயிருக்க வேண்டும். காளையுடன் 1 மரக்கால் அளவு தானிய படையலையும், வெள்ளாட்டுக்கிடாயுடன் 1 மரக்கால் அளவு தானிய படையலையும், ஆட்டுக்குட்டிகளுடன் அவன் விரும்பும் அளவு தானிய படையலையும் கொடுக்க வேண்டும். ஒவ்வொரு மரக்கால் அளவு தானிய படையலுடன் 1 கலயம் அளவு எண்ணெயும் கொடுக்க வேண்டும். தலைவன் நுழைகையில் அவன் நுழைவாயிலின் புகுமுக மண்டபம் வழியாய் நுழைந்து அதே வழியில் வெளிச்செல்ல வேண்டும். குறிப்பிட்ட நாள்களில் நாட்டு மக்கள் ஆண்டவர் திருமுன் வருகையில் வடக்கு வாயில் வழியாய் வழிபாடு செய்ய வருவர். தெற்கு வாயில் வழியாய் வெளிச்செல்ல வேண்டும். தெற்கு வாயில் வழியாய் நுழைபவர் வடக்கு வாயில் வழியாய் வெளிச்செல்ல வேண்டும். யாரும் தான் உள் நுழைந்த வாயில் வழியாய் திரும்பக்கூடாது. ஆனால் ஒவ்வொருவரும் எதிர்வாயில் வழியாய் வெளிச்செல்ல வேண்டும். தலைவன் மக்களுடன் சேர்ந்து அவர்கள் உள் நுழைகையில் அவனும் நுழைந்து, அவர்கள் வெளிச்செல்கையில் அவனும் வெளிச்செல்வான். விழாக்களிலும் சிறப்பு திருநாள்களிலும் தானிய படையல் 1 காளைக்கு 1 மரக்கால் அளவும், 1 வெள்ளாட்டு கிடாய்க்கு 1 மரக்கால் அளவும், ஆட்டுக்குட்டிகளுக்கு அவன் விரும்பும் அளவும் கொடுக்க வேண்டும். ஒவ்வொரு மரக்கால் அளவு தானியத்திற்கும் 1 கலயம் அளவு எண்ணெய் தர வேண்டும். தலைவன் ஆண்டவருக்கு எரிபலியோ அல்லது நல்லுறவு பலியோ தன்னார்வ பலியாக கொடுக்க வருகையில் கிழக்கு நோக்கிய வாயில் அவனுக்கு திறந்து வைக்கப்பட்டிருக்க வேண்டும். அவன் ஓய்வு நாளில் செய்வது போலவே எரிபலியையோ நல்லுறவு பலியையோ செலுத்துவான். பின்னர் அவன் வெளியே செல்வான். அவன் சென்ற பிறகு வாயில் மூடப்படும். ஒவ்வொரு நாளும் 1 வயது மாசுமறுவற்ற ஆட்டுக்குட்டி ஒன்றை எரிபலியாய் ஆண்டவருக்கு செலுத்தல் வேண்டும். காலைதோறும் அதை செலுத்த வேண்டும். ஆட்டுக்குட்டியுடன் ஒவ்வொரு நாள் காலையிலும் தானிய படையல் செய்தல் வேண்டும். அது 1 மரக்காலில் 6இல் 1 பகுதியாகவும், கூடவே மாவை பிசைய 1 கலயம் அளவு எண்ணெயில் 3இல் 1 பகுதியுமாக இருக்க வேண்டும். ஆண்டவருக்கு தானிய படையல் செய்தல் என்றென்றும் நடைபெற வேண்டிய முறைமையாகும். இவ்வாறு ஆட்டுக்குட்டி, தானிய படையல், எண்ணெய் யாவும் எரிபலிக்கென காலை தோறும் அளிக்கப்படல் வேண்டும். தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே: தலைவன் தன் உரிமை சொத்திலிருந்து 1 பகுதியை தன் புதல்வரில் ஒருவனுக்கு கொடையாக அளித்தால் அது அம்மகனுடைய வழிமரபினருக்கும் உரிமையாகும். அது அவர்களுக்கு உரிமை சொத்தாக இருக்கும். ஆனால் தலைவன் தன் உரிமை சொத்துகளிலிருந்து 1 பகுதியை தன் ஊழியரில் ஒருவனுக்கு கொடையாக அளித்தால் அது விடுதலை ஆண்டு வரை அவ்வூழியனுக்கு சொந்தமாகும். பின்னர் அது தலைவனுக்கு சேரும். அவனுடைய உரிமை சொத்து அவன் புதல்வரையே சாரும். தலைவன் மக்களை அவர்களின் உடைமை பகுதியிலிருந்து விரட்டி அடிக்கவோ அவர்களின் உரிமை சொத்தில் எதையும் எடுத்துக்கொள்ளவோ கூடாது. அவன் தன் உடைமையிலிருந்தே தன் புதல்வருக்கு உரிமை சொத்தை வழங்க வேண்டும். அதன் மூலம் என் மக்களில் எவனும் அவனது உரிமையிலிருந்து பிரிக்கப்படாமல் இருப்பான். பின்னர் அம்மனிதர் என்னை வாயில் பக்கத்தில் இருந்த நடை வழியாக வடக்கு நோக்கி இருக்கும் குருக்களுக்குரிய தூய அறைகளுக்கு அழைத்துச் சென்றார். மேற்கு ஓரத்தில் இருக்கும் ஓர் இடத்தை காட்டினார். அவர் என்னிடம் சொன்னது: குருக்கள் குற்றப்பலி, பாவம் போக்கும் தானிய படையல் ஆகியவற்றை சமைக்கும் இடம் இதுவே. அவர்கள் அவற்றை வெளிமுற்றத்திற்கு கொண்டு போவதன் மூலம் தூய்மை மக்களுக்கு சென்று விடுவதை தவிர்க்க இவ்வாறு செய்வர். அவர் பின்னர் என்னை வெளிமுற்றத்திற்கு கூட்டி வந்து
அங்கு 4 மூலைகளுக்கும் இட்டு சென்றார். நான் ஒவ்வொரு மூலையிலும் ஒரு முற்றத்தை கண்டேன். வெளிமுற்றத்தின் 4 மூலைகளிலும் சுற்றி கட்டப்பட்ட முற்றங்கள் 40 முழ நீளமும் 30 முழ அகலமுமாயிருந்தன. 4 மூலைகளிலும் இருந்த ஒவ்வொரு முற்றமும் ஒரே அளவானவை. 4 முற்றங்களின் உட்பகுதியிலும் சுற்றுக்கட்டு இருந்தது. அதன் கீழ் எப்பக்கமும் அடுப்புகள் கட்டப்பட்டிருந்தன. அவர் என்னிடம், கோவிலில் பணிபுரிவோர் மக்களின் பலிப்பொருள்களை சமைக்கும் அடுப்புகள் இவையே என்றார்.